சூரியகுமார் யாதவுடைய கேப்டன்சி பத்தி நிறைய பேர் பேசினாலும் அவரோட கிரிக்கெட்டிங் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ்லயுமே வந்து ரொம்ப லேட்டா தான் சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸ் வந்து கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அபவுட் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி எடுத்ததும் பிளஸ் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி இல்லாத பத்தி நிறைய பேர் கான்ட்ரவர்சியா பேசினாலும் சோசியல் மீடியால பேசினாலும் ரியலிஸ்டிக்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க சூரியகுமார் யாதவ் பத்தி இது டூ பார்ட் கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூரியகுமார் யாதவ் நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். அவர் ஆக்சுவலி கஷ்டப்பட்டு தான் கிரிக்கெட்ல மேல வந்தார். அவர் வந்து ஒரு சைல்ட் ப்ராடஜியோ ஒரு 21 வயசுலயோ அப்படியே இந்தியாக்கெல்லாம் ஆடல. அவர் என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, 2010 நான் ஆடின்னு இருக்கும்போது அவர் அப்போ டெபு பண்ணாரு பாம்பேக்கு. ஸோ அவர் இருந்திருக்காரு சர்க்கியூட்ல ஆல்ரெடி 15 வருஷம் இருந்திருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்க்கியூட்ல. ஸோ அவர் ஒரு என்டையர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டரா இருந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த கிரிக்கெட்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஏன்னா டேலண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு தெருவுக்கு கார்னர்லயே ஒரு செம டேலண்ட் பிளேயர் கிடைப்பாங்க.